வணக்கம். இன்னைக்கு நம்ம ஷார்ட்ஸில் பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா மல்டிவேரியேட் அனாலிசிஸ். இந்த டாபிக் MA 4151 பேப்பரில் யூனிட் 5 இருக்கும். அண்ட் ரிமைனிங் நிறைய பேர் டாப்பிக்கில் சிலபஸில் இந்த கண்டென்ட் இருக்குது. ஸோ இவங்க எல்லாருமே இந்த பிடிஎஃப்பை நீங்கள் ரிவைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். மல்டிவேரியேட் அனாலிசிஸ் இந்த டாப்பிக்கில் நம்ம கிட்டத்தட்ட 4 to 5 டாபிக்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 11 ப்ராப்ளம் தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம். இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இப்போ எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு கிளியர் பண்ணுறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். மற்றபடி இந்த டாபிக் தான் அப்படின்லாம் கிடையாது. இது ஒரு 50% நமக்கு கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பிடிஎஃபோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும், போஸ்ட் பண்ணியிருக்கும். ஸோ செக் பண்ணிக்கலாம். இப்போ டாபிக் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ். ஸோ கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ் கொஷின் கேட்குறாங்கன்னா எந்த மாதிரி டேட்டா கொடுத்து நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது. இதில் மொத்தம் 3 ஸ்டெப்ஸில் நம்ம ஆன்சர் கொண்டு வந்துடுவோம். ஃபர்ஸ்ட் ஒன் மீன் வேல்யூ பார்க்கணும், E(x)ன்னு பார்ப்பீங்க. செகண்ட் வேரியன்ஸ் σ11, σ12, σ21, σ22. ஸோ இந்த ஆர்டரில் நம்ம ஒரு வேரியன்ஸ் வேல்யூ பார்ப்போம். ஸ்டெப் 3ல் தான் கோவேரியன்ஸ். இது ரெண்டுத்தையும் கம்பைண்டாக மேட்ரிக்ஸாக ஃபார்ம் பண்ணால் எப்படி வருங்கிற ஆன்சர் பார்ப்போம். செகண்ட் பார்த்தீங்கன்னா கோரிலேஷன் மேட்ரிக்ஸ். ஸோ கோரிலேஷன் மேட்ரிக்ஸில் நமக்கு கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ் அடுத்த டாப்பிக்கு கோரிலேஷன் மேட்ரிக்ஸில் ஒர்க் அவுட் பண்ணுறது எப்படி. நமக்கு இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. டயகனல் எல்லாமே ஸ்கொயர் வேல்யூஸ் தான் இருக்கும். ஸோ இந்த கேட்டகரியில் ப்ராப்ளம்ஸ்லாம் கொடுத்தாங்கன்னா எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது. அடுத்து அவங்க ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக ஒரு கண்டிஷன் கொடுப்பாங்க. அந்த கண்டிஷன்லேயே நம்ம எப்படி செக் பண்ணுறது. எல்லாமே சேம் தான், சிமிலராக தான் போகும். ஸோ இந்த ப்ராப்ளம் 2, 3, 4 எல்லா கேட்டகரியுமே ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு நீங்களாக ட்ரை பண்ணாலே ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணிடலாம். இது எல்லாம் சேர்ந்தது ஒரு பார்ட்டு. செகண்ட் பார்ட்டு மல்டிவேரியேட் டென்சிட்டி ஃபங்க்ஷன். நமக்கு N3, N5 இந்த டேட்டாலாம் கொடுத்து இண்டிபெண்ட்டாக இருக்கா இல்லை ஏதாவது வேரியபிள் கேட்குறாங்கன்னா எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு 1, 2 இந்த 2 ப்ராப்ளம் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 3, 4 பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் காம்போனன்ட்ஸ் வேல்யூ 2/2 மேட்ரிக்ஸாக இருந்தால் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது. ஸோ பிரின்சிபல் காம்போனண்ட்டில் 2/2 மேட்ரிக்ஸ் கொடுக்குறாங்கன்னா இந்த டேட்டா கொடுக்குறாங்க 1, 4, 400 இந்த டேட்டா கொடுக்குறாங்கன்னா நமக்கு இதற்கு ஐகன் வேல்யூ, ஐகன் வெக்டார் அண்ட் நார்மலைஸ்டு ஐகன் வெக்டார் இந்த 3 கண்டென்ட் தான். இந்த 3 கண்டென்ட் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதும், ஈஸியாக ஆன்சர் கிடைச்சிடும். இதே ஃபாலோவுக்கு தான் 3/3 மேட்ரிக்ஸ்க்கு நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம். பட் 3/3 மேட்ரிக்ஸில் கொஞ்சம் ஐகன் வேல்யூஸ் நமக்கு 3 ஐகன் வேல்யூ கிடைக்கும். 3 rows and 3 columns இருக்கிறதுனால 3 ஐகன் வேல்யூஸ் கிடைக்கும். 3 ஐகன் வேல்யூஸ் பேஸ்டாக 3 ஐகன் வெக்டர்ஸ் பார்க்கணும். 3 ஐகன் வெக்டர்ஸ் ரெலவெண்ட்டாக நார்மலைஸ்ட் ஐகன் வெக்டர்ஸ் பார்க்கணும். இதோட டோட்டல் 1 வருதா அண்ட் காம்போனன்ட்ஸ் எப்படி எழுதுறது, இவ்வளோ தான். ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் யூனிட் 1 லீனியர் அல்ஜிப்ரா டாபிக் ஃபுல்லாக ஐகன் வேல்யூ, ஐகன் வெக்டார் கால்குலேஷன் பார்த்துருந்தீங்கன்னா யூனிட் 3ல் 3 to 7 ப்ராப்ளம்ஸ் ஈஸியாக முடிச்சிடலாம். ட்ரை பண்ணுங்கள். ப்ராப்ளம் ஒரே ஒரு ப்ராப்ளம் ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேருந்து லாஸ்ட் ஸ்டெப் வரை எப்படி ஆன்சர் கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிட்டீங்கனாலே போதும், உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். அண்ட் இதே கொஷின்ஸ் நம்ம யூனிவர்சிட்டி எக்ஸாம்லேயும் எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா kanidapazhai@gmail.com நம்ம சேனலோட மெயில் ஐடிக்கு அனுப்புங்க, இல்லை கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.